இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரு அருமையான அதே நேரத்தில் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி 300 கிராம் அளவு வெள்ளை கொண்டக்கடலையை 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். வேக வைக்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மூடிட்டு குக்கர் விசில் போட்டு குறைஞ்சது ஒரு 3 விசில் வச்சா போதும். இந்த இடத்துல கருப்பு கொண்டக்கடலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ விசில் தம் அடங்கிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் போன பிறகு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சுக்கணும். குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வேகாது. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்து, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பொடி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக 10லேருந்து 15 பல் பூண்டை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வெந்து கலர் மாதிரி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் 3 மீடியம் சைஸு தக்காளியை நல்ல பழுத்த பழமாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த ரெசிபிக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். மசிய வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே இன்றைக்கி நம்ம இதில் பிஞ்சு கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் பறித்தது, அந்த கத்திரிக்காயை நல்லா சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். ஓரளவு கலர் மாறி வந்த பிறகு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லா பக்கமும் நல்லா கலக்கணும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்களை போட்டுக்கலாம். மசாலா பொருள் நல்லா கலந்த பிறகு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டு அதனுடைய சாறு எடுத்து சேர்த்துக்கிறேன். சாறையும் சேர்த்தாச்சு, இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இதுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வேக வைக்கலாம். அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவு தண்ணி வச்சு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய் நமக்கு தேவையான பதத்தில் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சு வேக வச்சுருக்கோம்ல அந்த சுண்டலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்ததாக இது கூட நான் கொஞ்சமாக தனியாக கொஞ்சம் சுண்டல் எடுத்து அதை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு திக்னஸ் கிடைக்கும். அதாவது கொஞ்சம் கட்டியான கிரேவி கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கரெக்டாக மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவி பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த ஆரோக்கியமான கிரேவியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னு அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.